ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஓய்வு நாளுக்குரிய கர்த்தருடைய வாக்குத்தத்தமான வசனம் பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஓய்வு நாளில் கர்த்தர் நமக்கு தியான பகுதியாக பிலிப்பியர்லேருந்து கொடுத்துருக்கிறாரு. இன்றைக்கு நமக்கு கர்த்தர் என்ன சொல்ல போகிறார் அப்படின்னா, நம்மளை பலப்படுத்துறது நம்மளுடைய தைரியமோ இல்லை நம்மளுடைய சக்தியோ இல்லை நம்மளுடைய ஒரு பெரிய ஆத்மார்த்தமான நண்பர்களோ கிடையாது. என்ன அப்படின்னா, நம்மளை பலப்படுத்துகிறது கிறிஸ்துவாக இருந்துச்சுன்னா நம்மளால் எல்லாவற்றையுமே செய்ய நமக்கு பலன் அதிகமாக கிடைக்கும். அதே நேரத்தில் நாம் மனிதர்களையோ இல்லை தன்னுடைய சுய சக்தியினால் நம்ம எதனாலும் செஞ்சிடலான்னு நம்ம நம்பினா கண்டிப்பாக நாம் அதில் மோசம் போயிடுவோம். என்னடா இது, நம்மளுக்கு எதுவுமே வாய்க்க மாட்டேங்குது. ஒரு சின்ன ஒரு எறும்பு பாருங்கள், இந்த படத்தில் அந்த எறும்பு எந்த அளவுக்கு அந்த ஒரு குச்சியை தூக்குது. நம்மளுடைய பார்வையில் அது வெறும் குச்சியாக தெரியும், ஆனால் அந்த எறும்போட பார்வையில் அது ஒரு பெரிய கம்பாக தான் தெரியும். இது இவ்வளோ பெருசாக இருக்குது, ஆனாலும் நம்மளால் தூக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கர்த்தர் மேலே வச்சுருக்கோம். அப்படி இருக்கும்போது அதை ஈஸியாக தூக்கிக்க முடியும். இதே சமயம் இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஆனாலும் என் திறமையினால் என்னால் தூக்க முடியும்னு அந்த ஒரு சின்ன எறும்பு நினச்சாலும் கர்த்தர் அதுக்கு சக்தியை குறைச்சி தான் கொடுப்பாரு. இதே மாதிரி தான் மனுஷங்களாகிய நாமளும் என்னையால் முடியும், என்னையால் செய்ய முடியும், எனக்கு இவ்வளோ பணம் இருக்குது, எனக்கு இவ்வளோ திறமை இருக்குது, எனக்கு இந்த அளவுக்கு அழகு இருக்குது, நான் எவ்வளோ என்ன செஞ்சாலும் என்னால் ஈஸியாக எல்லாவற்றையும் நான் ஜெயிக்க முடியும்னு நம்ம நினச்சோன்னா அதுதான் பெரிய ஒரு முட்டாள்தனம். கண்டிப்பாக இந்த உலகத்தில் நம்மளால் கிறிஸ்து இல்லாமல் செய்ய முடியாது. நம்மளால் நிற்கவும் முடியாது. நம்மளுடைய சுவாசம், நம்மளுடைய மூச்சு கூட கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு பெரிய கிருபை தான். எத்தனையோ பேருக்கு அந்த சுவாச பிரச்சனைகள், எத்தனையோ விதமான கஷ்ட மத்தியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய இயேசு கிறிஸ்து நம்மளை எந்த அளவுக்கு பத்திரமாக பார்த்துக்கிட்டுறாருன்னு பார்த்தீங்களா? இன்றைக்கு வரைக்கும் நம்மளுக்கு சுவாசிக்கிறதுக்காக அழகான ஒரு இயற்கை காற்றை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் நாம் தான் இந்த மரங்களெல்லாம் எதுக்குது, நம்ம வெட்டி சாய்ச்சிட்டு ஒரு வீடை கட்டிடலாம், இல்லைன்னா ஒரு ஃபேக்ட்ரியை வச்சிடலான்னு சொல்லி யோசிக்கிறோம். அதுவுமே கர்த்தருடைய பார்வையில் தகாதது தான். காற்று நம்ம இயற்கையாக சுவாசிக்கணும். எல்லாரும் ஆக்சிஜனை தூக்கிட்டு அலைய முடியுமா? அப்படி அலைகிறதுங்கிறது ஒரு செயற்கையான ஒரு விஷயம். அதே நேரத்தில் கர்த்தர் நமக்கு இயற்கையாக கொடுத்துருக்கிற இந்த ஆக்சிஜனை நம்ம வேஸ்ட்டு பண்ணாமல் எல்லாருமே நல்ல மரங்களை வளர்த்து அது மூலமாக இயற்கை காற்றை நம்ம சுவாசித்து வாழ்ந்தோன்னா ரொம்ப பெரிய ஒரு மகிழ்ச்சிகரமாகவும் நம்மளுடைய இருதயத்துக்கு ஆரோக்கியமாகவும் இருக்கும். ஆனால் இப்போ நடைபெறுகிற எல்லாமே என்னையால் எல்லாம் செய்ய முடியும், என்னையால் எல்லாம் பண்ண முடியும்னு சொல்லி பிசாசுக்கு நேராக நம்மளை இழுக்கப்பட்டு அப்படியே கீழே சரிஞ்சிருந்தோம். ஆனால் இனிமேல் நம்ம என்னை பலப்படுத்துகிறது யார் அப்படின்னு யோசிக்கும் போது கிறிஸ்து தான் நம்மளை பலப்படுத்துகிறார். அதனால் இந்த உலகத்தை நம்ம ஜெயிக்க முடியும், எல்லாத்தையுமே நம்மளால் செய்கிறதுக்கு நம்மளுக்கு பலன் கொடுத்துருக்கிற கிறிஸ்து இருக்கிறாருன்னு நம்பிக்கையோட பூரணமான காரியங்களை செய்யுங்க. அது கண்டிப்பாக முழுமையடையும், வெற்றியும் கிடைக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.